சிவபெருமானோட சிவபக்தியில் பயணிக்கிறது அப்படிங்கிறது எளிதானதா இல்லை கடினமானதா அப்படிங்கிறத என்னோட அனுபவத்தில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். சிவபக்தி அப்படிங்கிறதே ஒரு அதிசயம். ஏன் அப்படின்னா எல்லாரும் அதுக்குள்ளே வர முடியாது. அப்பேற்பட்ட பக்தியை தந்த சிவன் நம்மளை மேன்மைப்படுத்துறதும் வாழ்க்கையை புரிய வைக்கிறதும் பிறவிக்கான அர்த்தத்தை உணர வைக்கிறதும் உண்மையான ஆழமான சிவபக்தி என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதும் அப்படின்னு நம்மளை பல வகையில் அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருப்பார். இது எல்லாமே எளிதாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. மிகப்பெரிய ஒரு மனதைரியம் இருக்கணும் சிவபக்தியில் பயணிக்கிறதுக்கு. அதுக்கு சிவபெருமானே நம்மளை தயார்படுத்துவார். ஒரு நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே நிறைய விஷயங்கள் நமக்கு சிவன் தருவார். அந்த இடத்துல நம்மளோட மனமானது சிவபெருமானை நம்பி எந்த மாதிரியான முடிவை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட பயணமானது முடிவாகும். கடினமாக இருந்தால் கூட சிவன் மேலே இருக்க நம்பிக்கையும் அவர் நம்ம மேலே வச்சிருக்க பாசமும் அதை எளிதானதாகவே மாற்றும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.